இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அமெரிக்கன் ஹாரர் படம். இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து கடலில் போய் எப்படி மாட்டிக்கிறா, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரா அப்படின்ற மாதிரி. அண்ட் கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் டிராஃபிக் பற்றியும் நிறைய காட்டியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் நேரத்தில் இந்த படம் முடிஞ்சிடும். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஸ்வீட்டாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் சி. ஸோ படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படமும் இருக்கும். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் பேர் டேசா. அவள் தான் வந்து அவள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. ஸோ அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போகலாம், நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போகலாம், அங்கே பவளப்பாறையெல்லாம் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலி காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, ஹீரோயினுக்கு ஒரு குட்டி தம்பி தான் இருப்பான். அவங்ககிட்ட அடிக்கடி வீடியோ கால் பேசிகிட்டு இருப்பான். அண்ட் ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவும் இருக்காங்க. அந்த தம்பியை பார்த்துக்கிறது ஹீரோயின் தான். ஹீரோயின் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு கிளவரான கேர்ள். இவன் அந்த மாதிரி சொன்ன பிறகு இல்லை என்னால் வர முடியாது, என் தம்பியை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ரெண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான். இங்கே பாரு உன்னோட க்ரஷ் சாம்லாம் அங்கே வந்துட்டான், நீங்கள் பாரு பவளப்பாறையெல்லாம் பார்க்க போகிறோம், உன் தம்பியை ஏன் உங்கள் அம்மா இல்லைனா உங்கள் அப்பா பார்த்துக்க கூடாதா அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டு காமிப்பாங்க. இங்கே டேசாக்கு ஒரு க்ரஷ் இருப்பான், அவன் பேர் சாம். ஸோ அவன் கூட இருப்பாங்க. அண்ட் இவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடலில், அந்த கடற்கரையில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. லைக் அப்படியே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கடலில் வந்து ரைடிங் போவாங்க இல்லையா, அந்த ரைடிங் வண்டி எடுத்துக்கிட்டு இவங்க கடலுக்கு நடுவில் போக ஆரம்பிச்சிருவாங்க. போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவங்க கடலில் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. சடனாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேசாவோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனும் அவன் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாடுற ஒரு அந்த வண்டி வந்து கீழே கவிழ்ந்துடும். ரெண்டு பேரும் தண்ணியில் விழுந்துருவாங்க. டேசாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவா. அவன் ஃப்ரெண்டும் கீழே நீந்திக்கிட்டே இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா டேசாவோட பாய் ஃப்ரெண்ட் ஐ மீன் க்ரஷ் சாம் ரெண்டு பேரும் வந்து அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து இவங்களை பார்ப்பாங்க. இவங்க கீழே வந்து ஆனால் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, லைக் அந்த சேஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து இவங்க வந்துட்டே இருக்கும்போது இவன் வந்து இவன் மேலே ஃபீலிங்ஸாக இருக்கா இல்லையா, அவன் க்ரஷ் சாம் மேலே, சாமுக்கும் இவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ். இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும்போது சாம் வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு லுக் கொடுக்கும்போது சாம் வந்து அந்த வண்டியை பார்த்துக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது இவங்களோட அந்த வண்டியும் கவிழ்ந்து போயிடும். அப்படியே வேகமாக போயிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா டேசாவோட ஃப்ரெண்டு, அவங்க வண்டி மேலே மோதி இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேசாவோட பாய் ஃப்ரெண்டு சாம்க்கும் அடிபட்டுரும், அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அடிபட்டுரும். ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு காணும் போயிடுவான். அங்கே அவனை தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் தேடுவாங்க, அவன் அங்கே இருக்கவே மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சாமுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேசாவோட ஃப்ரெண்டுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இவங்க மூணு பேரும் சரி அவனை தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஷார்க் அந்த தண்ணியில் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் இவங்களை தான் கடிக்க வருது நம்ம யோசிப்போம், ஆனால் கிடையவே கிடையாது, அவ்வளோ பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அப்படி பார்த்தா அங்கேருந்து ஒரு ஷிப் வந்துட்டு இருக்கும். இவங்க வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஷிப்பை பார்த்து ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஷார்க்கு அந்த ஷிப்பை பார்த்தோன்னா டைவர்ட் ஆகி போயிடும். இவங்க அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எரிக்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ இவனை வச்சு தான் இந்த கதையை ஆரம்பிக்கும். ஸோ அவன் வந்து இவங்களை வந்து எப்படி மேலே தூக்கி விட்டுருவான். பார்த்தீங்கன்னா சாமுக்கு பயங்கரமாக காலில் அடிபட்டு அவன் முட்டிலாம் அடிபட்டு அவனால் எழுந்துக்க கூட முடியாது. இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா டேசாக்கு வந்து லைட்டாக வயிற்றுல, டேசாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து ஸ்டமக்கில் வந்து அடிபட்டிருக்கும். டேசாக்கு மட்டும்தான் அடிபட்டிருக்காது. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் என் ஃப்ரெண்டு அடிபட்டுருச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் யாராவது இங்கே ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கூப்பிடுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிக்கின்றவன் ஷிப் கீழே போயிட்டு அவனோட அந்த வண்டியில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பான். சரி தாகமாக இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாட்டலாம், நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேசா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவா, அவள் ஃப்ரெண்டை கீழே அனுப்பா. அவள் ஷிப்லேருந்து கீழே இறங்கி அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வரும்போது ரொம்ப நேரம் அவன் 1/2 hour ஆகும், வரவே மாட்டா. இவ உடனே அவள் ஃப்ரெண்டை திருக்கி என்ன இவ்வளோ காணவே காணும்னு சொல்லிட்டு கீழே போய் அந்த ஷிப்மேன் கிட்ட அந்த எரிக்கிற கேட்பா, எங்கே என் ஃப்ரெண்டு வந்தாளா தண்ணி எடுக்க அப்படின்னு. அவன் டைவர்ட் பண்ணிட்டு சரி அவன் ஃப்ரெண்டுக்கு வேற அடிபட்டிருக்கு, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணுவான். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது மயக்க மருந்து எடுத்துட்டு வந்து டேசா ஹீரோயின் மூஞ்சிலையும் போட்டு அவளும் மயக்கம் அடைய வச்சிருவான். மேலே வந்து இவன் ஃப்ரெண்டு சாம பார்ப்பான். அவனுக்கு தான் காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, அவனால் எங்கேயுமே நகர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் இருந்துட்டு கீழே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் மீன்கள்லாம் பிடிச்சி ஒரு ட்ரங்க் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அடைப்பாங்க. அதாவது ஏனிலாம் போட்டு ஒரு கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து டேசாவையும் உள்ளே போட்டுருவான். அங்கே போட்டுட்டு இவங்களை லாக் பண்ணிடுவான். இவன் மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டும் அங்கே தான் இருப்பா. அப்போ தான் யோசிப்பா, ஐயோ சரியான கிறுக்குங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்மள எதுவும் கடத்த போகிறாமலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் நடக்குது ட்விஸ்ட்டு. இங்கே என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு டாக்டர் ஷிப்பில் வருவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மண்டையன். அவன் இங்கே இவனை காப்பாற்ற வருவான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் கிடையாது. இவன் வந்து அந்த எரிக்கோட ஆள். அவன் ஒரு டாக்டர் பிள்ளை வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இவனோட பிளட்லாம் எடுப்பாங்க. சரி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவனை மட்டும் சேஃபாக அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு செட்டப்லாம் இருக்கும். அந்த செட்டப்பில் அவனை படுக்க வச்சுட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரும் இந்த எரிக்கின்றனும் ஒரு
ஒரு டீம்மேட். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல தனியா வந்தவங்க, இந்த ஐலாண்டில் வரவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் எடுத்து ஆர்கனை சேல் பண்ணுறதான் இவங்களோட வேலை. ஸோ இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த கடலில் ஒருத்தன் தொலைஞ்சு போனானே, அவன் என்ன ஆனான்னு யோசிக்கிறீங்க? மேபி இவங்க தான் அவன் ஆர்கன் கூட எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இவன் மாட்டிக்கிட்டான் இல்லையா, இவனுக்கு பிளட்லாம் எடுத்து அங்கேயே நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே கீழே இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இவங்க அப்படி கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. இவன் வந்து சாப்பாடு கொடுக்க வருவான், அந்த எரிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வருவான். இவ ஹீரோயின் டேஸ் ஆனப்போ மேலே ஏறுவா, இது மாதிரி இது என்னோட ஷிப்பு, இங்கே இருக்கிறது என்னோட ரூல், நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கூட கிடைக்கும், இல்லைனா தண்ணி இல்லாமல் நீங்கள் சாகணும்னா அவள் கீழே இறங்கி போயிடுவா. ஸோ லாக் பண்ணிட்டு போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாம் இருக்கா இல்லையா ஹீரோ, அவனை படுக்க வச்சு அவனோட வயிறெல்லாம் ஒரு மிஷின் கொண்டு அப்படியே அறுப்பாங்க. அப்படியே அதை பார்க்கும்போது ரத்தம்லாம் தெளிக்கும், அது பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவனோட ஹார்ட்டு, அவனோட லங்ஸ், லைக் என்ன சொல்கிறது, கிட்னி எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த ட்ரில்லிங் மிஷின் கொண்டு அறுப்பாங்க இல்லையா, அந்த சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்ட் இந்த ஹீரோயினுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் கிட்ட அவங்களுக்கே தெரியும் ஆர்கன் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது அந்த சவுண்ட் வச்சு. இவன் அவ்வளோதான், அவனோட உடல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கி கடலில் போட்டுருவாங்க, அது சுறா சாப்பிட்றோம். இப்படி தான் பண்ணுறாங்க போல. அப்போ எவ்வளோ பேரை கொண்டு இருப்பாங்க பாருங்க. இங்கே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டை மாட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் தூக்கிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்து இங்கே செட் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரூ அதெல்லாம் கிடக்கும். அது அப்போ பாப்பா, அப்போ இங்கே யாரோ தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மேலே ஒரு ரவுண்டாக ஒரு இது இருக்கும். அதை ரொட்டேட் பண்ணால் அது திறக்க சான்சஸ் இருக்குது. எப்படி ட்ரை பண்ணுவோம், ஆனால் கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டாங்களே, எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கம்பி இருக்கும், அதை வச்சு அந்த ஓப்பன் பண்ணி அதுலேருந்து வெளியே வருவா. வெளியே வந்து பார்த்தா டேஸாவோட ஃப்ரெண்டை படுக்க வச்சிருப்பாங்க. அவளுக்கு வந்து எல்லாமே ஆக்சிஜன் அது இதுன்னு பண்ணி இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க வச்சிருப்பாங்க, அது மாதிரி படுக்க வச்சிருப்பாங்க. இவன் நேரம் என்ன பண்ணுவா, அந்த மொட்டை வண்டியே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பான். அவளோட பிளட் எடுத்து இவன் என்ன பிளட் குரூப் அதான் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் என்ன பண்ணுவா, டேஸா வந்து சரி நம்ம அந்த ஹீரோ எங்கே இருக்கான், அந்த எரிக் எங்கே இருக்கான்னு தேடி போகலான்னு போனால் அவன் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருப்பான். உள்ளே போயிட்டு அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ இந்த ஷிப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ஷிப்பில் வந்து நம்ம அங்கே இருக்கவங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் மூலிமா வந்து எப்படி சொல்கிறது தூது கொடுக்கலாம் இல்லையா, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஷிப்பில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜிபிஎஸ் கிடையாது, நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குற எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த ஷிப்பை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா இதுவும் பண்ணிட்டு குடுகுன்னு ஓடி வருவா. ஓடி வந்து அந்த எரிக்க பார்ப்பான், அவன் தான் வில்ல. ஸோ அவனை பார்ப்பான், அவன் வந்து கண்டுக்க மாட்டான், அவன் இவன் இருக்கிறதே தெரியாது, போய் ஒளிஞ்சிருவான். ஒளிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் இப்படி வந்துருவாங்க. வந்து இந்த டாக்டர் வந்து அவளை அறுக்கிறதுக்காக ஒரு மிஷின் எடுத்து வச்சிருப்பான். இங்கே ஒரு கன்னு மாதிரி ஒன்று கிடக்கும், அதை எடுத்துட்டு போய் சுடுறதுக்காக போய் நிற்பான். வந்து இவ ஏதோ விளையாட்டா குழந்தை பண்ணிட்டு இருக்கா, உன்னால முடிஞ்சா சுடுன்னு அந்த டாக்டர் சொல்லுவான். இங்கே எரிக் வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு சவுண்டு கேட்காது. அதை வச்சு சுட்ட உடனே அந்த டாக்டருக்கு செஸ்ட்லேயே போய் அந்த இரும்பு மாதிரி போய் அது வந்து ஒரு வில் மாதிரி இருக்கும், அது போய் குத்தி அந்த டாக்டர் அங்கேயே உயிர் இழந்துருவான். அவன் ஃப்ரெண்டை எழுப்பி அங்கேருந்து கூப்பிடுவான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி வயிற்றுல அடிபட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்க்கும்போது எரிக் கரெக்டாக வந்துடுவான். எரிக் கரெக்டாக வர்றதுக்குள்ளே இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, கடலில் குதிச்சிருவாங்க. குதிச்சுட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டு தப்பிக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம், நீந்திக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இங்கே எரிக் வந்து பார்ப்பான், எங்கே பார்த்தா இவங்களுக்கு ஆனால் அந்த டாக்டர் இறந்து கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஷிப் ஃபுல்லாக தேடுவான். ஷிப்பில் ஹாலே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் தண்ணியில் தான் குதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வருவான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி டேஸா என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கேபிளையும் ஷிப்போட எல்லா கேபிளையும் கட் பண்ணி போயிருப்பா. சரி தண்ணியில் டார்ச் அடி பார்ப்பா. இவங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சரி இவங்க எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தா ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே டேஸா என்ன பண்ணுவோம், ஒரு கப்பல் இருக்கும், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்த கப்பலாக தான் இருக்கும். அந்த கப்பலுக்குள்ளே ஏறிடுவா. இவன் வந்து நீ என்ன காப்பாற்றினாலும் பரவாயில்ல, நீ போய் எப்படியாச்சும் உயிர் தப்பிடு, என்னால் நடக்க முடியாது, மயக்கத்திலே அப்படியே அந்த சீட் பெல்ட்டோட அப்படியே படுத்துருவா, தண்ணியிலே மிதந்துட்டு இருப்பா. இவன் அந்த கப்பலுக்குள்ளே போனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பில் எவ்வளோ பேரை வந்து ஆர்கன் டிராஃபிக் பண்ணியிருக்கோன்றதை எல்லாம் படிப்பாங்க. ஆனால் இவளை கொல்லுவாங்க நினச்சோ கிடையவே கிடையாது. இவளை வந்து இப்போ இந்த நாட்டிலேருந்து வேற நாட்டுக்கு வந்து இந்த ப்ராஸ்டியூட்காக சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து இவளோட ஃபோட்டோ போட்டு சேல் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். அந்த கப்பலில் வந்து ஜிபிஎஸ் இருக்கா, சரி கண்ட்ரோலர் இருக்கான்னு பார்த்து கண்ட்ரோலர் ஆன் பண்ணி அங்கே நியர்பையில் இருக்க போலீஸ்க்கு தகவல் கொடுப்பா. அவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவளால் லொக்கேஷனே சென்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து லொக்கேஷன் தேடுறதுக்காக எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க, அங்கே ஜிபிஎஸ்ஸே இல்லைனா எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதுக்கு ஆன் பண்ண தெரியாது, தண்ணியில் போட்டால் அதுவே ஆன் ஆகிடும்னு சொன்னாங்க. அதை வச்சு நின்றுட்டே இருப்பான். அந்த எரிக் வில்ல உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து வயிற்றுலேயே குத்திடுவான்.
குத்தமதி இவன் என்ன பண்ணுவான், அங்க இருக்க ஒரு கொம்பு எடுத்து அப்படியே அடிப்பான் மண்டையிலே. அவனுக்கு அப்படியே அடிபட்டுரும், அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் எரிக்கு வந்து இறந்து போயிடுவான் அப்படி விழுந்து. அதுக்கப்புறம் ஒரு கன் மாதிரி இருக்கும், அந்த ஃபயரை வச்சு அவன் மூஞ்சிலே அடிப்பான், அவன் அப்படி எரிஞ்சு அப்படி கீழே விழுந்துருவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை தண்ணியில போட்டு ட்ரை பண்ணுவான், ஆனால் வயிற்றுல குத்துனா இல்லையா அப்படியே மயங்கி விழுந்துருவா. அப்படியே அந்த கப்பல் அப்படியே போயிட்டே இருக்கும். கடல் அலையால தண்ணி பட்டு அந்த ஜிபிஎஸ் மோட் வந்து கீழே விழுந்துடும். அது விழுந்தோன்னா அங்கே லொக்கேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த கடற்படையினர் வந்து அவங்களை காப்பாற்றி அந்த பொண்ணை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருந்தாங்க, அவள் மயக்கத்திலே தான் இருப்பா, அவளும் உயிரோட தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு கார்டியாக் அரெஸ்ட் கொடுத்து அவளை உயிரை வர வச்சு இவங்க 2 பேரையும் சேஃபாக காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து உயிர் தப்பிச்சிட்டா இல்லையா, 2 நாள் காண பொண்ணை உயிர் தப்பிச்சிட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி சேஃபாக போய் ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க பண்ண அந்த ஆர்கன் டிராஃபிக் பற்றி அந்த லேப்டாப் எல்லாமே இருக்கும், ஹீரோயின் வந்து அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைப்பா. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.